வாயுதமாய் பூசை வகுப்பு முடங்காது. கோயில் கிணறு குளங்கரைகளானதையும் தேய்வு வராது செருமதில் கொட்டைகளும். எளியோர் வலியோர் என்று எண்ணி மிக பாராமல் களிகூற நன்றாய் கண்ட வழக்கே ஊரைப்பார். அன்னமடம் வைத்து அகங்களி கூற எந்நேரம் விஜை இடுவார் எளியோர்க்கு. பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் மக்களிப்பார். எந்த இரவும் இருந்து பிச்சைவாரும். ஆறில் ஒரு கடமை அசையாமல் தன் வேண்டி தேறிய சோழன் சிமையரசண்டிருந்தான். சிவாய நமவென்ற சிவவேதம் அல்லாது கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள். ஆறில் ஒரு கடமை அது தரவே மாட்டோம் என்று மாறொருவர் சொன்னால் மன்னன் மறுத்து கேளான். 12 ஆண்டு பரிவாயிரை இருத்தான். பின்னும் 2 ஆண்டு பொறுத்தீரை தாரும் என்பான். வகையாய் சோழன் ராஜ்யத்தை ஆண்டிருந்தான். அவ்வகையாய் சோழன் ஆண்டிருக்கும் நலையிலே மெய்யறிவு கொண்ட மேலாம்பாத தெளிவோன் தெய்வ திருநிலைமை செப்புவேனம்மானை. இவ்வகையாக சோழன் இருந்து ராஜ்யத்தை ஆள கவ்வைகள் இல்லா வண்ணம் கலியுகம் வாழும் நாளில் செவ்வகை திருவேயான திருவுளங்கிருவை கூர்ந்து தெய்வமை நீதம் வந்த செய்தியை செலுத்துவாரே. வாரம் அது இல்லாமல் மன்னன் ஆதிசோழன் நீதமாய் பூமி நிறுத்தி அரசாளுகையில் கண்டு வேதாவும் கமல தீரும் மகளும் நின்று தெய்வாரும் நாராயணருமெச்சி அன்று அந்த மாமுனிவர் எல்லோரும் தான் கூடி